நாம் எடுக்கக்கூடிய தியானத்தின் மூலம் அருள்ஞானிகளுடைய உணர்வு, மெய்ஞானிகளுடைய உணர்வு, மகரிஷியுடைய சக்தி நமக்குள் பாய்ந்து கொண்டே இருக்கின்றது என்பதை நாம் உணர்தல் வேண்டும். அது உணரக்கூடிய வழியைத்தான் இதிலே உணர்த்துகின்றார் ஞானகுரு. நம் நண்பர்களை சந்திக்க நேருகின்றது. ஆனால் நாம் பார்க்கின்றோம், அவர்கள் ஏதோ சோர்வாக தெரிகின்றார்கள். உடனே ஏன் இப்படி இருக்கின்றாய் என்று கேட்கின்றோம். ஆமாங்க, என் பையன் இந்த மாதிரியெல்லாம் செய்துவிட்டான், கடன் கொடுத்தேன், அவன் திரும்ப தரவில்லை, ஏமாற்றுகின்றான், குடும்பத்தில் இதையெல்லாம் சேர்ந்து ஒரே ரகளையாக இருக்கின்றது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். நண்பர்களிடம் நல்லதைத்தான் விசாரிக்க விரும்புகின்றோம். ஆனால் கஷ்டத்தை எல்லாம் அவர்கள் சந்தர்ப்பம் சொல்லுகின்றார்கள். அப்படி சொல்லும் பொழுது இதையெல்லாம் என்னிடம் சொல்லாதீர்கள், சொல்லக்கூடாது, போங்கள் என்று நாம் சொல்ல முடியுமா? முடியாது. அப்படி அவர்கள் சொன்னாலும் அந்த இடத்தில் நாம் விழித்திருத்தல் வேண்டும். அவருடைய கஷ்டத்தை சொல்லிக் கொண்டிருந்தாலும் அவருடைய கஷ்டமெல்லாம் நீங்க வேண்டும், அவர் தொழில் சீராக வேண்டும், அவர் குடும்பத்தில் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்ற இந்த ராகத்தை, இந்த உணர்வை நாம் எடுத்துக்கொண்டே வர வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும், அவர் நலம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று இதை சொல்லிக் கொண்டிருந்தால் அவருடைய கஷ்டம் நமக்குள் புகாது, அதை இழுக்காது, வெளியில் தான் தேங்கி நிற்கும். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் இரத்த நாளங்களில் கலக்க வேண்டும், எங்கள் உடல் உறுப்புகள் முழுவதும் வளர வேண்டும், எங்கள் உடல் உள்ள எலும்புகள் முழுவதும் வளர வேண்டும். எலும்புக்குள் ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று உடலுக்குள் இதை செலுத்தி இதை வலுவாக்க வேண்டும். இதற்கு கால நேரம், ஒரு நிமிடத்திற்குள் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள முடியும். பின் அந்த நண்பரிடம் மகரிஷி சக்தி நீங்கள் பெறுவீர்கள், உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும், உங்கள் தொழில் சீராகும், கஷ்டம் என்ற வார்த்தை நீங்கள் விட்டு தள்ளுங்கள் என்று நாம் சொல்லி பார்க்க வேண்டும். அவர் படும் கஷ்டங்கள் நமக்குள் விளையாது. இப்படி நமது சகஜ வாழ்க்கையில் பிற தீமைகள் வரும் பொழுது விழித்திருக்க வேண்டும். ரோட்டிலே போகின்றோம், சந்தர்ப்பம் ஒரு விபத்தை காண நேருகின்றது, உற்று பார்க்கின்றோம், நமக்குள் வந்து விடுகின்றது, ரெக்கார்டாகி விடுகின்றது. இப்படி பதிவான உணர்வு அனைத்துமே நாம் எப்பொழுது சோர்வடைகின்றோமோ அப்பொழுது சரியான அந்த நேரத்தில் நினைவுக்கு வரும். அது அந்த மாதிரி நேரங்களிலும் ஈஸ்வரா ஈஸ்வரா என்று புருவ மத்தியிலே எண்ணி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் இந்த உயிரை எண்ணி அதை தூய்மைப்படுத்திக் கொண்டே வர வேண்டும். எங்கள் எலும்புகளுக்குள் ஊனை உருவாக்கிய அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று அங்கே இணைத்து பழகுதல் வேண்டும். கண்ணிலே பார்த்ததுதான் இங்கே ரெக்கார்டாகும். விழா எலும்புகளில் தான் அதிகமாக பதிவாகும். காரணம், அங்கு அதிகமான மேக்னட் காந்த சக்தி இருக்கின்றது. அங்கே எழுத்து வைத்துக் கொள்ளும், அங்கே ரெக்கார்டும் ஆகும். அந்த பதிவானதின் துணை கொண்டு காற்றிலிருந்து எழுத்து தன் ஆன்மாவாக மாற்றிக்கொள்ளும். ஆன்மாவில் எது வலுவாக இருக்கின்றதோ அது உயிரிலே மோதும், அதனுடைய வேலையை அது செய்ய ஆரம்பிக்கும். நல்ல எண்ணங்களை நிறைவேற்ற விடாது. ஆனால் நீங்கள் தியானத்தில் இருக்கும் பொழுது இது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். எத்தனையோ நினைவுகள், உணர்வுகள் உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருப்பதை காணலாம். ஒரு சிலர் என்னால் இதை ஒருநிலைப்படுத்த முடியவில்லை என்று கூட சொல்வார்கள். என்றால் ஆன்மாவில் வலுவாக இருப்பது முன்னாடி வந்த பின் தியானம் எடுப்பதை மறந்துவிட்டு அதற்குள் சென்று விடுவார்கள். பின் இப்படி வருகின்றதே என்று எண்ணும் பொழுது அதை காட்டிலும் வலுவானது வந்தால் அது இயக்கும். அதற்கடுத்து மனதிலே சோர்வு வந்துவிடும், நல்ல சக்திகளை பெற முடியாது. இதை சீர்படுத்த வேண்டும் என்றால் அவ்வப்பொழுது வரக்கூடிய தீமைகளை அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள்களை எடுத்து ஆன்மாவை சுத்தம் செய்து கொண்டே வர வேண்டும். சிறிது நாட்கள் இதை செய்து அனுபவத்திற்கு வந்தால் பின் தன்னிச்சையாக, அதாவது ஆட்டோமேட்டிக்காக இதை செயல்படுத்த முடியும். மன நிம்மதி கிடைக்கும். கலக்கமான நேரத்தில் யாம் சொன்ன ஆத்ம சுத்தியை நீங்கள் செய்தால் நல்ல சிந்தனைகள் வரும். அந்த நேரத்திற்கு வேண்டியது, அதாவது அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ற உபாயங்களும் தெரிய வரும். அந்த வழியும் தெரியும், உள் உணர்வை ஊட்டும். ஆனால் இருள் என்ற உணர்வு வரப்படும் பொழுது அதை அப்படியே விட்டுவிட்டால் அந்த உள் உணர்வை கூட நாம் அறிய முடியாது, அது தடைப்படுத்திவிடும். அதற்குத்தான் உங்களுக்கு அடிக்கடி உபதேசம் என்ற பெயரில் உங்கள் வாழ்க்கை வரக்கூடிய தீமையிலிருந்து விடுபடுவதற்கு இதெல்லாம் ஞான பயிற்சியாக, தியான பயிற்சியாக உங்களுக்கு கொடுக்கின்றோம். ஆகவே ஞானிகள் உணர்வுகளை நாம் அடிக்கடி நினைவு கொண்டு வந்து அந்தந்த சந்தர்ப்பங்களே சிக்கலான நேரங்களில் எல்லாம் அதை பெற வேண்டும் என்று ஏங்கி நாம் சுவாசித்தால்
அந்த ஞானிகளுடைய உணர்வுகள் உள் உணர்வாக நம்மை அறியும்படி செய்து நம்மை காத்திடும் நிலையாக அதற்கு தக்க உபாயங்களை காட்டி நம்மை செம்மையான பாதையிலே அது வழி நடத்தும். இதெல்லாம் குருநாதர் இங்கே பயிற்சியாக நமக்கு சுட்டி காட்டி நம்முடைய மன வளத்தையும் கூட்ட வேண்டிய வழிமுறைகளை தெளிவாக எடுத்து காட்டுகின்றார்கள். ஆகவே ஞானியின் உணர்வை நாம் உள் உணர்வாக அறியும் அந்த தகுதிக்கு நாம் அவ்வப்பொழுது ஆத்ம சித்தி செய்ய வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் கூட்டிக் கொண்டே வர வேண்டும்.